பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 28 verse 13. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். The Lord will make you the head, not the tail. You will always be at the top, never at the bottom. ஹல்லேலூயா. நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டு ஒவ்வொருத்தங்களுடைய தலையையும் உயர்த்தினார். ஒவ்வொருத்தரையும் ஒரு ஹை பொசிஷன்ல தான் கர்த்தர் நியமித்தார். அப்படிதானே? நம்ம யோசுவாவை பார்க்கின்ற பொழுது கர்த்தர் ஒரு லீடராக தான் கர்த்தர் அவங்களை கொண்டு பயன்படுத்தினார். யோசேப்புடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, கர்த்தர் அவருக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் கையில கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைங்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவன், அவர்களுடைய தலைகளை உயர்த்துகிற தேவனாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நம்ம என்னைக்குமே நம்ம சோர்ந்து போகாதபடி நம்ம எல்லாருமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்ம உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார். நம்ம ஒரு நாள் நம்ம கீழே அடிமட்டத்துக்கு நம்ம போக மாட்டோம். கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். அதனால உங்க வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை குறித்து நீங்க பயந்து போய் ஐயோ அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை இனி அடிமட்டத்துக்கு போக போகுது, அவ்வளவுதான் இனி நமக்கு எந்த ஒரு உயர்வுமே இருக்காது, நம்மளால இந்த காரியத்திலிருந்து மீண்டு வர முடியாதுன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுடைய தலைகளை உயர்த்துகிற தேவன். நீங்க வெட்கப்பட்டு போகிறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க ஒரு நாளும் நீங்க கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்க மாட்டீங்க. காரணம், உங்களை கரம் பிடித்து வழி நடத்தி உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களை உயர்த்துவார். உங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த ஒரு பொசிஷன்ல வச்சு கர்த்தர் உங்களை அழகு பார்ப்பார். அதனால சூழ்நிலைகளை பார்த்து, நடக்கிற காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை இனி அடிமட்டத்துல தான் இருக்கும்னு நினைச்சு நீங்களே தப்பா கணக்கு போடாதீங்க. கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசப்பா, வேதாகமத்தில் நாங்கள் பார்த்தது போல ஆண்டவரே இயேசப்பா எல்லாரையும் நீங்கள் ஆண்டவரே இயேசப்பா ஹையரான ஒரு பொசிஷனில் நீங்கள் ஆண்டவரே பிள்ளைங்களை உயர்த்தி வச்சிங்க. அதே போல் தகப்பனே இயேசப்பா உங்களுடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்கள். ஆண்டவரே இயேசப்பா வாழ்க்கையில் ஆண்டவரே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் அவ்வளோதான், இனி நாங்கள் அடிமட்டத்துக்குள்ளே நாங்கள் போயிட்டோம், இனி எங்களுடைய வாழ்க்கை உயர வழியேல நினைத்து ஆண்டவரே கவலையோடு இருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரே இயேசப்பா கண்ணோக்கி பாருங்க. நீங்க ஆசீர்வதிங்க, அவர்களுடைய தலையை உயர்த்துங்கப்பா. உங்களையே நம்பி இருக்கிறாங்க ஆண்டவரே, நீங்க பிள்ளைங்களை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிசாசானவன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அழிக்கணும்னு சொல்லி நீங்க அடிமட்டத்துக்கு போகணும், நீங்க எழும்பி நிற்கவே கூடாதுன்னு சொல்லி தான் பிசாசு நிறைய திட்டங்களை அவன் செய்து கொண்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்வார். நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் பெரிய அற்புதங்களை நீங்க பார்ப்பீங்க. God bless you. Have a blessed day.